வாங்க ஊருக்கு போயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நம்ம வந்து ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம் பார்க்குறீங்களா? நம்ம இப்போ ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம், அதாவது கேரளா உள்ள ஏர்போர்ட். ஏன்னா 2 தங்கச்சும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்கங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர்போர்ட் போகிறனால. இன்னும் 1 ஹவரில் நம்ம அங்கே ரீச் ஆயிடலாம். நான் ஏஷா வெப்சைட்லேயே ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே வந்து போர்டிங் பாஸும் அண்ட் பேக்கேஜோட லேபிளிங் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்லுங்க. சாரி பேக் போல இன்னும் கப்பா வரல. லக்கேஜ் செக்இன் பண்ண 1 ஹவர் கழிச்சு வர சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பசிக்குதுன்னு நேராக சாப்பிட போயாச்சு. இவங்க தான் 2 பேரும் கப்பையில் போக போகிறாங்க. நம்ம வந்து இங்கே இருந்து டாட்டாய் காட்ட வேண்டாம். மிஸ் பண்ணுவியாம்மா? இவங்க என்னை இப்போயே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ கைஸ், நாங்கள் இப்போ வந்து திருச்சி போகிறோம். நம்ம போர்டிங் செக்இன்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம உள்ளுக்கு போகிறோம். ஒரு வேளையை நம்ம கேட்டை தேடி வந்தாச்சு. இருந்தாலும் பண்ண கூத்துல 1/2 மணி நேரம் லேட்டு. ஓகே, இப்போ நம்ம கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. பார்ப்போம். அடுத்த செக்இன், முதல் செக்இன் முடிச்சாச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் செக்இன்ல. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி இவரை பாருங்க, புண்ணுங்க வீசுது. எல்லா செக்கினும் முடிஞ்சிருச்சா? எனக்கே தெரியல. எல்லா செக்கினும் முடிஞ்சிருச்சா? என்ன பாடு பட போற 2 வாரம் சொல்லுங்க. எல்லா செக்கினும் முடிஞ்சிருச்சா? எல்லா செக்கிங்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டில் போய்ட்டு வெயிட் பண்ணி இருக்கணும். ஸோ எஸ், 9:40க்கு செக்இன் அண்ட் டைம் இப்போ ஏதாச்சும் கமெண்ட் இருக்கா? சரிங்க, எல்லோரும் வாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் திருவிழா எல்லோரும் வந்துடுங்க. நம்ம ஊரில் திருவிழா. ஸோ எல்லாருக்கும் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் திருவிழாவுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நேராக இப்போ ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ யார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா நான் வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப். பாஸ்போர்ட் எடுத்து நான் வந்து ஃப்ளை பண்ண போகிறது டு இந்தியா. ஆமாம் கைஸ், இந்த வீடியோவில் நான் பாடுற மாதிரி தான் மனசு ஒரு மாதிரி படப்படுத்துச்சு. அதாவது நர்வஸாக பயமாக என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறனால மேபி அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம் எனக்கு. ஸோ நாங்களும் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சீட்டை தேட ஆரம்பிச்சாச்சு. நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது நான் சீட்டோ டுகெதர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவர்கிட்ட சண்டை போட்டு நான் விண்டோ சீட் எடுத்துக்கிட்டனால இவர் கொஞ்சம் கோச்சிட்டு தான் உட்காந்துருந்தார். ஸோ நீங்களும் என்ன மாதிரி மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு போக பிளான் பண்ணுறீங்களா? ஏஜென்ட்டு கொடுக்காம பட்ஜெட் வந்து சேவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? பாஸ்போர்ட், விசா, ரவல் கார்டு, டிக்கெட் எப்படி சொந்தமாக எடுக்கிறது தெரியலையா? கமெண்ட் பண்ணுறேங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வியூவை பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக பசி எடுத்துச்சுப்பா. ஸோ அந்த டைமில் தான் ஏஷா டீமும் வந்தாங்க அண்ட் நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு.
நாங்கள் ஆன்லைன்லேயே ஃபுட் ஆர்டர் பண்ணதுனால ஸ்பெகட்டி தாங்க இருந்துச்சு. பரவாயில்ல, பசிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபோனில் வந்து மூவி டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ தூங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் நாங்கள்.